பேசுவோம். சரி, கவனிப்போம். இன்றைக்கு வழக்கம் போல நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இந்த நாள் ஒரு சில விசேஷமான ஒரு நாள். நேற்றுக்கு முதல் நாள் வந்து என்னுடைய பிறந்த நாள். ஏன்னா அது கொப்பம்பேட்டில் இருக்க விசுவாசி யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுட்டா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? காந்திஜி வந்து சொல்லுவாரா நான் பிறந்த நாள் இதுன்னு சொல்லுவாரா? நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம பிள்ளைங்களோட இதெல்லாம் தெரியுது நமக்கு, மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளை ரட்சிப்பு நடத்தின ஒரு ஊழியக்காரனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் போட்டு ஐயா ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன செய்யல. இந்த பேச்சே பேசக்கூடாது. பையன் பிறந்தநாள் என்ன கேள்வி பேசுங்க. பெரிய பையன் பிறந்தநாள் என்னது? பொண்ணு பிறந்தநாள் என்ன தெரியுமா? தெரியாதா? உங்க வீட்டுக்கார பிறந்தநாள் தெரியுமா? தெரியாதா? உங்க அம்மாவோட பிறந்தநாள் தெரியாதா? அதை முதல் தெரிஞ்சுக்க, அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. முதல் உங்களை பெற்றெடுத்த ஆயா, அதான் நம்ம இப்படி இருக்கிறோம். முதல் ஆத்தாளுடைய போன பிறந்தநாள் தெரிஞ்சுக்கிட்டு பிறந்தநாள் அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதை கவனிக்கணும். அப்போ ஒரு வேலை நடக்குது இல்லையா? நம்மளை பெற்றவர்கள் வயிறு குளிர வேணாம் இல்லையா? நான் பாப்பா அம்மா பெற்ற என்ன தெரியல, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ பிள்ளைய பார்க்க மாட்டேன், அப்ப எதிர்பார்க்க மாட்டேன். உங்க அம்மாவுக்கு என்ன தீனி பிடிக்கும் தெரியுமா? தெரியுன்னு சொல்லு, தெரியலன்னு சொல்லு. செத்து பண்ணி என்ன பரப்ப நீ என்னமா புள்ளையா இருக்கிற? உன்னை பெத்தெடுத்து வளர்த்து உருவாக்கி இருக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியலைங்கிற, என்ன பிடிக்காதுன்னு தெரியலைங்கிற, பிறந்தநாள் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிற. கல்யாணம் தெரியுமா? விடி புத்தகத்தை எடுத்து படிப்பீங்க, 1000 கேள்வி மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பீங்க. ஒரு 2 தேதி வந்து உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஏமாப்பா சொல்லு, என்ன செய்யற உங்க அம்மாவுக்கு? நீ லட்சமா சம்பாதிக்கிறது உங்க அம்மா எந்த தாய் ஏத்துக்காதுமா? புள்ள தாமல பாசமா இருக்கணுங்க, புள்ள நல்லா இருக்கணும், புள்ள நம்மள அம்மானு கூப்பிட்டு வாய் நிறைய தான் விரும்புவாங்க. உங்க அம்மாவுக்கு நீ கொடுக்குற பாசம் தான் நீ கொடுக்குற காணிக்கை. அவன் பெத்த தாக்கி கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கான். இங்க கோயில் கட்டி கும்பிட சொல்லல. நான் நம்ம தாய்க்கே மரியாதை தரனா வேற யாருக்கு மரியாதை தருவோம் சொல்லுங்க? அவங்க வந்து இன்னைக்கு மரியாதையே போயிட்டு டீச்சர் உங்க அம்மா உசுரோடு இருக்காங்களா? உசுரோடு இருந்தா மரியாதையா உங்களுக்கு பிறந்த நாள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க. செத்து போயிட்டா விட்டுருங்க. உசுரோடு இருந்தா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தேதியை குறித்து வச்சுக்கிட்டு மண்டையில போட்டு ஏற்றிட்டு அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு வருஷம் பெல் அடிக்கணும். 2 அடிக்கணும். அடிக்க விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க. உங்க அம்மாவும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி கேட்ட வசனத்தெல்லாம் சொல்லி, கர்த்தாவே நீதிமொழிகள் 4:18 படி இத்தனை ஆண்டு இல்லாத சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த ஆண்டில் நீங்க தருவீராக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், தீர்க்காய்ச்சி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், விபத்து இல்லாமல், நாசம் இல்லாமல், மோசம் இல்லாமல் எங்க அம்மா இன்னும் 10 ஆண்டு வாழணும், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி உங்க வாயாரு நீங்க என்ன செய்றீங்க? வாழ்த்துங்க. அவங்களுக்கு வாழ்த்த தெரியாது. நல்லா இருமா அவனே அப்படிம்பாங்களே ஒழிய மற்றபடி நம்மள மாதிரி ஜெபம் பண்ண 4 வார்த்தை பேச தெரியாது அவங்களுக்கு. நமக்கு 400 வார்த்தை பேச தெரியும். நல்ல வார்த்தைகளை சொல்லி எங்க அம்மாவுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்க அக்கா திருமணி வாழ்த்தினாங்க, தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்குலாம் அப்படிதான் சொல்லி பழக்கம். அவங்களுக்கு தீர்காயுஷ்மான் பவ. எங்க அம்மா டேய் நல்லா இருக்கா, அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு ஜபம் முடிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னாங்க. எங்க சித்திராக என் பிறந்தநாளே மறந்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கு பிறந்தநாள் சொன்னாங்க. அதை கொண்டு போய் குப்பையில போடு அப்படின்னு. எதுக்கு 7 மணிக்கு சொன்னேன்? 12 to 12:10 ஃபோன் ஆன் பண்ணினேன். 12 சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே எவ்வளோ ஃபோன் பண்ண வேண்டாம். காலையில் 5 மணிக்கு போட்டேன், 6 மணிக்கு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஓடு எவ்வளோ சொல்ல வேணாம். இந்த 7 மணிக்கு விளக்கு வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு ஐயா பிறந்தநாளும் சொன்னாங்க ஐயா வெய் போன முதல்ல சிவத்துக்கிட்ட போய் சொல்லு. நிச்சயமா நீங்க சொன்னாங்க. அந்த கதை தான் சொல்லுறாங்க. 2013 பண்ண முடியல. ஆமா அந்த கதை இருக்கும். சரி நான் சொல்லி தானே ஒழுங்கு கத்துக்கோங்க. ஒழுங்கு
கற்றுக்கோங்க. யாருக்காவது பிறந்தநாள் நீங்கள் வாழ்த்தான்னு சொல்லணும்னா அலாரம் வச்சுக்கோங்க, 12 மணிக்கு படிச்சுட்டு பாடுங்க. இல்லை விடிஞ்சா நமக்கு எப்போ விடியும் தெரியாது, அதான் கணக்கு பாருங்க. விடிஞ்சுன்னா 5 மணிக்கு விடியுதா, 5:30க்கு விடியுதா, 4க்கு விடியுதா, 6க்கு விடியுதா, அதான் கஷ்டம். அந்த பிரச்சனையே வேணாம். ஒரு நாள் அவன் முடிக்க செத்தா போயிடுவான். ஃபோன் அடிச்சு மணி 12 ஆச்சு, தேதி இங்கிலீஷ் இது பிறந்துருச்சு, இதுவும் பிறந்த நாள், இந்தாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கும். சரி, நான் சொல்ல வந்தது என்னன்னு கேளுங்களேன். சரி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் பிறந்த நாளைக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்களோ கர்த்தர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. அதுதான் நீ கொடுக்க போற செய்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பாடல் புது வருஷம் கூட பாடலாம் போடுறது, காணிக்கை பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. சோத்திர பாடு அந்த ஆராதனை பாட்டு அது நல்லதா இருந்துச்சு, முன்னா இருந்துச்சு. இப்போ பாடின பாட்டு புது வருஷம் பாடிடலாமான்னு கூட ஒரு கிளிக் ஆகிட்டா இருக்கு. இப்போ பாடின பாட்டு இப்போ பாடிச்சுல அது வந்து விடுதலை மேல் விடுதலை போட்டு மியூசிக்கை போட்டு அடிச்சு சும்மா டப்பாக்கு பட்டாசு கிளப்பி இருக்கிறாரு. சரி, அதெல்லாம் யோசிப்போம். பாருங்க இந்த தலையாட்டும் பொம்மையாக நம்ம புது வருஷத்தில் ஒரு தடவை பாடலாம். அதாவது 2-3 பாட்டு பாடும்போது இதே ஒரு பாட்டாக பாடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்புறம் பார்க்க இதை பார்க்க போனால் இவரை கொண்டு புது வருஷத்துல ஆராதனை பாடலாலே தூக்கி வச்சு ரகசியம் மறைச்சி வச்சு பாடிலாங்கிற அளவுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா டிப்டாப்பாக 18 வயசு பையன் மாதிரி போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆகிற மாதிரி போட்டு கும்முன்னு பாட்டை கட்டிட்டாரு. நல்லா இருக்குது, செய்தியும் நல்லா தான் இருக்குது. விடுதலை மேல் விடுதலைன்னு சொல்லி நல்லா பாடியிருக்காரு. அதை விட கொடுமை என்னன்னா, நல்லா கவனிச்சிக்கணும். இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தியை தான் நான் புது வருஷத்துக்கு தரப்போறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி ஒரு செய்தியை கூட எங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுங்க. எப்ப எங்க சித்ராக்கா சொல்லுவாங்க, டிசம்பர் மாசம் திருவந்தப்போ புது வருஷம் வந்துருச்சுடா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு செய்தி கொடுத்துட்டா நீங்க. நாங்களும் யோசிச்சுட்டு அந்த இப்ப என்னன்னு பார்த்தா செப்டம்பர் மாசம் திருவந்தலே புது வருஷத்துக்குரிய செய்தியை கத்தர் கொடுத்துருக்கிறார். சின்ன விஷயம், ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான விஷயம் இல்லை. எப்படி இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரோ, ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கத்தாதி கத்தனுக்கு இடம் எங்க இல்லைன்னா அப்போ லாட்ஜில் இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை. அதனால கொண்டு போய் ஒரு மாட்டு தொழுவத்துல போய் அந்த அம்மா எங்கேயோ போய் உட்கார வச்சுக்கிட்டு அந்த அம்மா போய் பிள்ளைய பெற்றிருக்கான். இயேசுவோட அம்மா இயேசுவை பெற்று எடுத்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அவருடைய பிறப்பு எளிமையாக இருந்தது. பிறப்பு எப்படி இருக்குது? ரொம்ப எளிமையா இருந்தது. ரொம்ப பந்தா பண்ணிக்காம அழுத்திக்காம அது ஏறு மாட்டு தொழுவத்தில் போய் பறந்துட்டு போயிட்டா மனுஷன். அதுபோல இந்த தேவ செய்திகள் கூட ஒரு மிக எளிமையான ஒரு தேவ செய்தி, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செய்தி, அடிச்சு பிடிச்சி தம்மா இந்த பாட்டு மாதிரி இல்லைனா கூட ஒரு நல்ல ஒரு தேவ செய்தி பின்னாடி வரும். அந்த தேவ செய்தி நான் சொல்லும் போது என்னை தொட்ட காரியங்கள் 2 வசனத்தை ஒன்றுதான் மெயினாக தொட்டுச்சு. உங்களை சில காரியங்கள் தொடலாம். நேற்று இந்த செய்தியை கேட்டு ஒரு அம்மா நாங்கள் செய்திக்குன்னு ஒரு 100 ரூபா காணிக்க வச்சுக்குவாங்க பாஸ்டர், என்கிட்ட கத்தர் பேசினாரு அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அம்மா 100 ரூபா காணிக்க விட்டாங்க. பரவாயில்லம்மா சோத்திரம் சொல்லி வாங்கி பாக்கெட்டில் போட்டுவிட்டேன். ரைட், செய்தி நம்ம கடந்து போவோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் போன வாரம் பேசுனதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போறேன். சரி, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நான் எதை பற்றி பேசணும்னு சொன்னா, மார்க்கல் வாசிக்கானா மார்க்கல் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நம்ம செய்தியை கொடுத்தோம். தமிழ்ல அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்றது. ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. I say unto you, therefore I say unto you, whatsoever things you desire, when you pray, believe that you have received them, then you shall have them அப்படின்னா it will be to you என்று மொழியாக்கம் போடப்பட்டிருக்கிறது. சரி, என்ன அர்த்தங்க அப்படின்னு சொல்ல போனா, நீங்கள் எவைகளெல்லாம் விரும்புவீர்களோ அல்லது ஆசைப்படுவீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பெற்றுக்கொண்டு விட்டோம். எங்க போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க? பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் எல்லாம் அல்லது உங்கள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அல்லது நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆகவே விருப்பங்கள் என்பது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த விருப்பத்தை வைத்தவர் நம்முடைய வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர். இந்த விருப்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆவி ஆத்மா கருதலில் ஆத்மாவுக்குள்ளே இந்த விருப்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். கவனிக்கிற விஷயம் என்னன்னா, உலக ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்த மதத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால் தெரிவித்துக் கொள்ளுங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லிவிட்டது. வேதாகமும் கூட பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கடவுள் அதை கொஞ்சம் கடவுள் அப்படி குறிப்பிருக்கிறார். இந்த வார்த்தையை ஆசை என்று சொல்லாமல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்துல போட்டதுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, ஆசையே உனக்கு
கூடாதுடா என்று சொல்லிட்டாங்க. ஆசையே கூடாது என்னெல்லாம் சொல்லி வளர்த்துட்டாங்க என்னெல்லாம். நானும் அப்படிப்பட்ட திருச்சபையில் நான் வளர்ந்து வந்தபடியால் ஒரு அம்மா என்னிடம் சொல்லிச்சு, 1996 உங்களை முத பார்த்தையா, என் வீட்டு வழியா அப்படியே போனீங்க, அப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு அசிங்கமான மனுஷன் உலகத்துல யார் இருக்கா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு வலிச்சு செய்திக்கிட்டு போனீங்க, இவ்வளவு மோசமா இருந்தீங்க, அப்பதான் உங்களை முத பார்த்தேன், அதுக்கப்புறம் நம்ம ரசிக்கப்பட்டுருச்சு, அதான் பிரச்சனை. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அப்ப வெள்ளை வேட்டி அப்ப பாருங்க, நான் ஏன் இந்த வெள்ளை வேட்டி இதுல வந்தேன்னா, கலர் சட்டை போட்டா ஆசை, கலர் சட்டை போட்டா கலர் மேல ஆசை, நகை போட்டா போச்சு ஆசை, மூஞ்சி கழுவி சோப் போட்டோம்னா கூட சோப் போடுறதுக்கே நான் பயந்துட்டு போடுவேன், ஐயோ ஆண்டோடைய அழுக்காக தான் போடுறேன், அழகுக்கு போடலான்ட்டு போடுவேன், கேரமல் வலி போடக்கூடாது, தலையில முடி ஒட்ட இருக்கணும், அப்படியே இவ்வளவுதான் இருக்கணும் முடி, அப்படிதான் இருக்கணும், அப்படியே போட்டுக்கணும், அப்படியே வெள்ளை சட்டை தான் போடணும், பரிசுத்தம் வேஷ்டி வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும், கலர் லுங்கியெல்லாம் கட்டக்கூடாது, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான், ஒரு மஞ்சள் பைப்பில் தூக்கி போட்டு கட்டத்தில் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போவேன். எங்கள் ஆத்தாலாம் பார்த்தேன் ரத்த கண்ணீர் வடிக்கும், எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு லெக்சராக அவன் எப்படி போயிட்டு இருக்கிறான் பாரு, சாமியாரோட பாஸ்டர் கூட நல்ல ட்ரெஸ் போடுவான், நான் அதோட மோசமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் சர்ச்சுக்கு போவேன், ஏன்னா அவ்வளோ பரிசுத்தம். ஒரு நாள் தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது என் ஃப்ரெண்ட் என்ன செய்கிறான், அவங்க கூட 10 பேர் வேலை செய்கிறான், எனக்கு வந்து உயிர் நண்பனவன், எனக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தூத்துக்குள்ள மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போயிட்டு மத்தியான நேரத்தில் மீன் வைங்க, வறுத்த மீன் வை, அந்த மீன் வை, இந்த மீன் வைங்கிறான், நான் ஒரு மீன் கூட திங்க மாட்டேனாங்கிறேன், டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, தின்னுடா தண்டான்னு கெஞ்சுறான் காலில் வந்து, நான் திங்கல, எல்லாம் திங்கினா என் மூக்குல வாசம் உள்ளுக்குள்ள போய் மண்டையில ஏறுது, எனக்கு வாயில எச்சி ஒன்று ஊரில் சோத்தை தின்னு அதை எச்சி அமுச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்டா மீன் செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கு போய் சொல்லி கொடுத்துருக்கான் பாரு, மீனை வந்து மீன் மேல இருக்க ஆசை அடக்கணும்னா இந்த மீனை திங்காம ஒரு நாள் அடக்க முடியலன்னா நாளைக்கு யோசேப் மாதிரி ஒரு அழகான பொண்ணு உன்னை கையை பிடிச்சிருத்தா நீ எப்படா கம்முன்னு இருப்ப, ஆஹா நல்லா இருக்குதே பாயிண்ட், அப்ப இது அடக்கினா தான் அதை அடக்க முடியுமா அப்படின்ட்டு நான் இங்க இருந்து அடக்கிறேன் பாரு, அப்படி நான் அடக்கன்னு அடக்கிட்டு இருந்தேன், நல்ல வெடிக்காம போயிட்டேன். ஒரு நாள் ட்ரெயின்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது திருச்செல்லுக்கு வரை குளித்தலைக்கு ட்ரெயின்ல வந்துட்டு தான் வருவேன். அப்போ வந்துச்சுன்னா எனக்கு புளிப்பு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், அப்போ ஒரு பீஸா அந்த மிட்டாய் ரவுண்டா பச்சையா இருக்கும், அதை போட்டு வாயில போட்டு அப்படிட்டு இருக்கிறேன். இப்போதான் 5 வருஷம் 4 நாளாக ஆயிடுச்சு புளி மிட்டாய். இப்போ புளி மிட்டாய் விற்கிறதே நினைக்கிறேன், புளிப்பு மிட்டாய்னா ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி மஞ்சள் வேற பச்சை சில விடுங்க, அதை கவனிங்க, அதை போட்டு தின்னுக்கிட்டே வரேன், அதை போட்டு தின்னுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு கல் எங்கேயோ வச்சுட்டாம இருக்குது, நான் பட்டாணியே சப்பி திங்கிற எங்க அப்பனுக்கு பிறந்தவன், எங்க அப்பா பட்டாணி கொடுத்தா கட்டு திங்கக்கூடாது, குளித்தலுமே நீ முசரி கொடுத்துருவாரு, கையில 10 பட்டாணி கொடுப்பாரு, முசரி வரைக்கும் திங்கணும் தெரியுதா, எங்க அப்பனுக்கு தின்னு நாக்கெல்லாம் செஞ்சு சுண்ணாம போயிடும், எங்க அப்பா பாட்டில பட்டாணி கிடைக்கும், ஒரு 10 காசு பட்டாணி வாங்கி போட்டாங்கன்னா இவ்வளவு பட்டாணி வரும், அதை 4 நாள் வச்சுக்குவாரு, வாயில ஒன்று போட்டு தப்பிட்டே இருப்பார் மனுஷன், நான் கடிச்சு தின்னாடே சீக்கிரம் தப்பிச்சுண்டா அப்படின்பாரு. அதனால அப்படிப்பட்ட ஜாதிக்கு பிறந்ததுனால அந்த முட்டாயை நான் சும்மா விடுவேன்னா சப்பு 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 சப்புன்னு சப்பும் போது கல் என்னாச்சு அப்படின்னு சப்பும் போது நாட்டில் அப்படியே சிரிச்சு விட்டு ரத்தம் பிரிட்டு அடிக்குது. ஆஹா மிட்டாய் திங்கூடான்னு கசல் சொல்றாருடா அப்படின்னு அன்னையோட மிட்டாய் விட்டேன். பிஸ்கட் யாராவது கொடுத்தாங்கன்னா கட்டாயமா தின்னாங்கன்னா அந்த மிட்டாய் பிஸ்கட் இது ருசிக்குமா, அதனால தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறது தண்ணி அப்படியே நாக்கி பிஸ்கட்டை டேஸ்ட் போயிடுமா. அப்படி ஜெயிக்கிறாராம் டேவிட் ரோகாஸ், இச்சையை ஜெயிக்கிறாராம். தலைக்கு தலை நிற்கிறது இல்லை, கலெக்டர்ஸ் போடுறது கிடையாது, சினிமா பார்க்கறது கிடையாது, போஸ்டர் பார்க்கறது கிடையாது, கதை புக் படிக்கிறது கிடையாது, டிக்ஷனரி இங்கிலீஷ்லாம் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் பெருமை வந்துடும், ஆசை வந்துடும், அதெல்லாம் தரக்கூடாது போ 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 நானும் கத்துறது மட்டும்தான். அப்படிலாம் இருந்தேன். இப்போ ஆப்போசிட்லாம் போல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பிசாசு நான் இப்போ யோசிக்கிறேன், பிசாசு நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றி மொட்டை அடிச்சு கரும்புளி சிம்பிளி குத்தி, அதாவது அவன் சொல்றதெல்லாம் நல்லதான் இருக்குது. அவன் பிசாசு மட்டும் பேசும்போது இந்த மீனை ஜெயிக்கலன்னா நீ பொம்பளை எப்படி ஜெயிப்பான்னு கேட்கறான். ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா அங்க எப்படி கண்ட்ரோல் வரும்னு கேட்கலாம். கரெக்டாக தான் தெரியுது, எனக்கு கரெக்டாக தான் தெரியுது. ஆனா இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கண்ட்ரோல் எங்கிருந்து வருதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ரோமர் 12:1 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய இறக்கங்களின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். சொல்லுங்க, ஜீவ பலியாக. இதுவே எனக்கு தைரியமானது. செத்து போயிடுறாங்க சாப்பிடாம இருந்து, அப்படிலாம் கிடையாது. ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் ஜீவனை நீ ஜீவனோடு இருக்க வேண்டும், அதுதான் பலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னாலே நீ உயிரோடு இருக்கணும்னு அர்த்தம். உயிரோடு இருக்கலாம் பலியாகணும்,
அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நாங்கள் வாசிக்கும் பொழுது அப்போ உயிரோடு இருந்து சாகணும்னா அப்போ இதான் போல இருக்குது, மீன் சாப்பிடாம இருக்கணும், அதை சாப்பிடாம இருக்கணும், அதை பார்க்காம இருக்கணும், இதை கேட்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தவறாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் வேதம் அடுத்த வசனத்துல சொல்லுவதை இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். எதை தவறிட்டாங்க நீ கவனிக்குமா? எதை தவறிட்டாங்கன்னா நீங்க கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னாரு தொடாதே ருசி பாராதே என்பதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்றதப்பா, அதெல்லாம் திங்கிறதுனால இங்க போய் இங்க வந்துடும், இங்க போய் வந்துடும், அதை போய் பெருசா படுத்திட்டு இருக்கீங்க. அதுல ஒரு விஷயம் இல்லப்பா, அதெல்லாம் மாய்மானமான தாழ்மை. என்ன சொல்றாரு? அது உன்னை பரலோகத்தெல்லாம் கூட்டி சேர்க்காது. அதெல்லாம் நீ எதை திங்காம இருந்தானுங்கன்னு எந்த பொம்பளை பார்க்காம நீ பரலோகத்து வர போறியா? ஆண்டவரை தெரிந்து கொள்ளாம மட்டும் தான் நீ பரலோகத்துக்கு வர போற. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்றேன், நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஓங்கி டீச்சரை மட்டால ஆயிரேன், கேட்டால் திட்டுறேன் அப்படின்னு திட்டுறேன். திட்டினோட நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னா, என் வார்த்தையும் அடிச்சு என் கையையும் தப்பு என் கை மேலையா? அதான் சொல்றேன். இது புரிஞ்சுக்கோங்க. என் மனசுக்குள்ள டீச்சர் அடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால இந்த கை ஒரு கருவியாக பயன்படுகிறது. இதை தூக்கி தமால மண்டே கொண்டு உடைச்சா தப்பு என் மேலையா விசிறி மேலையா? அது மாதிரி நான் ஓங்கி அரைஞ்சாவே இதுவே ஒரு கருவியாக மாறுகிறது. செயல்பட்டது என் கரம் அல்ல, செயல்பட்டது என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மனம். இப்ப கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சரீரத்தை ஜீவபலியா செலுத்தணும்னு சொன்னே இவன் போய் எண்ணெய் பார்த்து உட்காந்து முங்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் விஷயத்த ரெண்டாவது சொல்றாரு, தம்பி உன் மனம் புதிதானாதான் உன் சரீரத்தை நீ ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ அடக்க வேண்டியது உன் சரீரத்தை இல்ல, நீ அடக்க வேண்டியது உன் மனதை. உன் மனசை போட்டு அடக்கும் போது ஏன் சரீரத்தை போட்டு கம்பெனிட்டு இருக்கிற? இந்த ஐயப்பன் வயலுக்கு போறவங்க 3 மாசம் அடக்க நடக்குவாங்க, அப்புறம் போய் திறந்து விட்டாங்கன்னா படப்படப்படப்படப்படப்படன்னு எல்லாம் கொட்டிடுவாங்க. வேணாம்பல் முஸ்லீம் போய் பாருங்க, ரம்ஜான் அப்ப பாருங்க, காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. கரெக்டா 6 மணிக்கு போய் பாருங்க எவ்வளவு சாப்பிட்றான்ட்டு. காலையிலேயும் மத்தியானம் சாப்பிடும் சேர்த்து வச்சு வெறி வந்தது இல்லை, பசு வேற பௌத்து வரை கிள்ளுது. எப்படா 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 மணி 6 6 6 6 பார்த்து 5:50 ரெடியா கை கட்டி உட்காந்து கேட்கணும். மணி 6 டிங் 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 டப்பா தின்றது. அதுபோல அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்க சரீரங்களை நீங்க அடக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அடக்க வேண்டியது உங்க சரீரத்துக்கு போட்டு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க மனம் கரெக்டா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்க மனம் ரூட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா ரூட்டுக்குள்ள வந்துடும். நீ அடக்க ட்ரை பண்ண வேண்டியது உன் சரீரத்தை அல்ல, நீ அடக்க நீ முயற்சி பண்ண வேண்டிய இடம் உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய ஆத்துதான் என்று ஆண்டவர் இங்க கற்றுக் கொடுக்கிறார். சரிங்க, என்ன செய்யலாம்? பாட்டுக்கு பாட்டு, ஏற்றுக்கு சபா சரியான போட்டின்னு வீரப்பா சொல்லுவான். சரிங்க. ஆக நம்மளுடைய இப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க. தேவன் என்ன சொல்றார்? நல்ல செருப்பெல்லாம் நான் போட்டது கிடையாது. ஏன்னா ஆசை வந்துடும். ஆசை கீர்த்தி வசனம் இருக்குப்பாங்க. எல்லாம் நம்ம எங்களுக்கு பிசாசு ஏமாத்தினதெல்லாம் பைபிளுக்கு வசனம் வச்சுதான் எங்களை ஏமாத்திட்டான். உண்ணு உணவு உடுக்கு உடையும் என்றால் போதும் என்று இருக்க கடவனா பொத்திட்டு இருக்க கடவன் நாங்க நினைச்சுக்கிட்டோம். அப்போ உடனே 3 வேளை கஞ்சி இருந்தால் போதும் சாமி, எனக்கு வேற ஒன்றும் வேணான்ற நீர் ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சு பேய் பாருங்க எப்படி ஏமாத்திட்டா பாருங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்சாரு? நீ கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய மகாபெரிய கனவு. நீ 1000 பேருக்கு லட்சங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லட்சங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 1000ங்களுக்கு ஆசீர்வாதம். உன் சந்ததிக்கே நீ ஆசீர்வாதம். உன் சந்ததியிலே உன்னை போல யாரும் இருக்கக்கூடாது. அப்பதானே நான் புகழ் தெய்வன் அவனுக்கு சொல்லும். உன்னை நான் உயர்த்துகிறேன். சரீரத்திலே, சுகத்திலே, பலத்திலே, ஜீவனிலே, அறிவிலே, புகழிலே, அழகிலே, அந்தஸ்திலே, பொருளாதாரத்திலே, எல்லா விஷயத்திலையும் ஆண்டவன் நம்மோடு நம்மூலியமாக அவரை வெளிப்படுத்த தேவன் ஆசைப்படுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதில்லை. வியாதி வந்தா கத்தருக்கு சோதனை சொல்லணும். போச்சு இவங்களுக்குள்ள கூட எப்படி சத்தம். அப்ப கடவுளை நாம எங்க மகிமைப்படுச்சு? இல்ல, நீ ஏழையா இருந்தா எப்படி கடவுளை நாம மகிமைப்படுன்னு சொல்லுங்க. நீங்க ஏழையா இருந்தா கடவுளை நாம மகிமைப்படுமா, தூசிக்கப்படுமா? நீ கடை வாங்கினா ஆண்டுடைய நாம மகிமைப்படுமா, கடை கொடுத்தா ஆண்டுடைய நாம மகிமைப்படுமா? நீ கடை வாங்கிட்டு ஓடிட்டு இருந்தா நான் தேவநாம உன்னால தூசிக்கப்படுது அல்லவா? அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நீ வெற்றி பெறுவதனால, நீ வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் வெற்றி பெறுவதனால, அதன் மூலமாக நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீ சொல்லாமலே, கருவாடு தன்னை கருவாடு என்று சொல்லிக் கொள்ளாமலே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கருவாடு ரூபத்தில் இருக்கிற வாசனை மூலமாக தன்னுடைய இருப்பிடத்தை அது
இந்த அம்மாவா இப்படி வாழுது, இந்த அம்மாவா வீடு கட்டுருச்சு, இந்த அம்மாவோட பையனா டாக்டர் ஆயிட்டா அப்படிங்கிற ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வைக்க போகிறார். அப்பதான் வெற்றி. ஆமாங்க, நான் கர்த்தரை கும்பிடுறாங்க. அப்ப சொல்லு மைக்ல, இந்த பையனை பார்த்த அம்மா யாருங்க, மேல இருந்து 2 வார்த்தை பேசுங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லான்னு சொல்லி வெக்கப்படாத. தேவனை மகிமைப்படுத்த, இன்னும் தேவனுடைய மகிமைப்படுத்த போகலாம். உன் பிள்ளைய இங்க ஸ்கூல்ல ஸ்டேட்ல இந்தியா லெவல்ல கர்த்தர் மகிமைப்படுத்த தேவனால முடியும். கர்த்தர் மகா பெரியவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையும் ஒரு சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னிமித்தம் ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உயர்த்துவார். அப்ப தேவன் நம்மை அப்படிலாம் விரும்புகிறார். சரிங்க, இப்ப தேவனுடைய ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆசை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் ஆசைப்பட்டாதான் தேவனுடைய ஆசை நிறைவேறும். இல்லாவிட்டால் அது நிராசையாக போய்விடும். அப்ப நீங்க விரும்ப வேண்டும். நான் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க விரும்பணும். உங்க விருப்பம் அப்படின்னா என்னன்னு கடந்த வாரத்துல பிரசங்க பண்ண. அப்படின்னா என்ன, எந்த தடையும் தாண்டி உங்கள் விருப்பம் என்ன செய்யணும், மேல வரணும். விருப்பம் இருக்கு அப்படின்னா அதோட இல்ல, தாங்க முடியாத ஒரு விருப்பத்தை தேவன் எங்கே சொல்லுகிறார். ஏதாவது விருப்பம் ஆமாங்க, எனக்கு கூட தான் காசை போடணும் ஆசைங்க, எனக்கு கூட தங்க கொலுசு போடணும் ஆசை. யாருக்கு ஆசை இல்லை தங்க கொலுசு போட்டு போகணுன்ட்டு? ஆசைதான். தங்க ஒட்டியாலும் ஐயா பரவாயில்லையா, கொடுத்தா படுத்தேன் ஐயா. யாராவது இல்லை போடுவேன், சிங்கப்பூர்ல ஐயா போயிட்டு ஒரு தடவை போயிட்டா கூட பரவாயில்லையா, யாரும் தொட்டு பார்த்தா கூட பரவாயில்ல, கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஐயா அப்படிங்கிறீங்க. இந்த ஆசை அல்ல தேவன் சொன்னது. எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடையை தாண்டி என் ஆசையை நான் நிறைவேறியே தீர்வேன் அப்படின்னு ஆசை யாருக்கா இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்ல அந்த ஆசை கட்டாயமாக நிறைவேறும். இந்த உலகத்துல எவ்வளவு ஆசை நிறைவேற்றாவிட்டாலும் கர்த்தர் சொல்ல நான் நிறைவேற்றுகிறேன். உன் ஆசையே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை அதற்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். உன் இலக்கை நீ அடைந்து விடுவாய். ஒரு பறவைக்கான விரும்பில் விரட்டை அடைவதற்காக 2 சட்டைகளை தந்தது போல உனக்கு ஆசைங்கிற சட்டைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எண்ணங்கிற சட்டைகளை தந்திருக்கிறார். கற்பனைங்கிற சட்டைகளை இறைவன் தந்திருக்கிறார். நீ விரும்புகிற இடத்துக்கு போய் சேருவதற்காக நல்லா விரும்புங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா விரும்புங்க. கர்த்தர் சொல்லி கொடுத்தார் பண்ணது ஒரு பாடம் என்னன்னா, நிறைய விளைச்சாச்சு, தண்ணி செடி நட்டு வச்சாச்சு, 5 நாள் கழிச்சு போனா அறுக்கலாமான்னா அறுக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நட்ட செடிக்கு நட்ட விதைய நீ கொஞ்ச நேரம் பாதுகாக்க வேண்டும் இல்லைங்க. சரி, பாதுகாக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செடி நட்டு வச்சிருக்கீங்கம்மா, அதை பாதுகாக்கிற சரி, வேலை எழுதி தூக்கியாச்சு, வேலை காம்பவுண்ட் கூட தான் சரி இருக்கு. சரி, அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அடுத்து என்ன செய்ய சொல்லுங்க, முக்கியமான வேலை அதை சொல்லுங்க. தண்ணி ஊற்றணும். அப்ப கர்த்தர் நேற்று என் கண்ணு கொஞ்சம் திறந்துட்டார். தம்பி, நீ ஜெபிச்ச உடனே நடந்துச்சுன்னு கனவு காணாத. ஒரு விதவதச்சு வரத்துக்கு ஒரு டைம் இருக்கிறது போல நீ ஜெபிச்சது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அப்ப அது வரைக்கும் என்னதான் செய்யணும் தெரியுமா, டெய்லி ஜபத்துல அதுக்கு தண்ணி ஊற்றணும் சொன்னாரு. கர்த்தாவே அந்த எண்ணத்தை சுற்றிவா. ஆண்டவரே எனக்கு நீர் காரை தந்ததுக்காக சோத்திரம், பங்களாவை தந்ததுக்காக சோத்திரம். தண்ணி ஊற்றாதனால தான் வாடி போயிடுது. தண்ணி ஊற்றுங்க. உங்க ஆசைகளுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுங்க ஜபத்துல. நீங்க விரும்புவதெல்லாம் ஜபத்துல சொல்லுங்க. அதுக்குதான் ஜபம். அதனால் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அவையெல்லாம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று விசுவாசிங்கள். பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று விசுவாசிங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அத நல்ல ஜபத்துல தண்ணி, ஜபங்கிறது தண்ணி ஊத்துற இடம். எதுக்கு? உங்க ஆசைகளுக்கும் உங்கள் விருப்பங்களுக்கு தண்ணி ஊத்துகிற இடம் உங்களுடைய ஜபமாக இருக்கிறது. நல்ல ஆசைப்படுங்க. நல்ல நியாயமான ஆசைகளை நீங்கள் படுங்க. ஆசைப்படாமல் இருக்கவே கூடாது. தங்க கொலுசு போகணும் நீங்க ஆசைப்படாது ரொம்ப தப்பு. தங்க கொலுசு உங்க காலுக்கு வரணும்னா தங்க கொலுசு உங்க மனசுல முதலாவது வரணும். கறிக்குழம்பு உங்க தட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கறிக்குழம்பு எங்க வரணும்? மனசுல வரணும் இல்லைங்களா? கொப்பம்பட்டி ஆராதனைக்கு நீங்க வரத்துக்கு முன்னாடி கொப்பம்பட்டி ஆராதனைக்கு போகணும்னு நேற்றே ஒரு அம்மா முடிவு பண்ணி போன் பண்ணிட்டாங்க. காலத்தை ஏறிட்டாங்க. இப்ப எப்ப முடிவு வந்தாங்க? கொப்பம்பட்டிக்கு 2வது தான் வந்தீங்க. சரீரத்துல 2வது வந்தீங்க. முதல்ல எங்க வந்தீங்க? மனசுல வந்தீங்க. அப்ப மனசுல நீங்க கொப்பம்பட்டிக்கு போகணும்னு நினைக்காதீங்க, வந்துக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் சொன்னார்
சிஸ்டர்? நம்ம ஆசைப்படுறது சொல்றேன். ஒரு தகப்பனுடைய கனவு, தகப்பனுடைய ஆசை பிள்ளைகள் எப்ப நடக்குன்னா பிள்ளைய ஆசைப்பட்டால் ஒழிய தகப்பனுடைய கனவை நிறைவேற்ற முடியாது. ஒரு அம்மா நம்ம புள்ள நல்லா படிச்சது, 10th எல்லாம் பிச்சு உதறிச்சு விட்டா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் +2 எடுத்துட்டு போல இருக்கு நினைச்சது. அந்த பொண்ணு அதிக பிரச்சனை யார் பச்சுன்னு கேட்க நான் குளப்புள்ளில படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க நினைச்சு. எத்தனை பேர் குளப்புள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வச்சான்னு தெரியல எனக்கு. முஸ்லீம் சின்ன கிராமம் அது, அங்க போய் படிக்கிறான்னு படிச்சது. கடைசியில் என்னடான்னா அந்த அம்மா 1100 எடுக்கும் டாக்டரா போகணும்னு பார்த்தா 7 சில்லறை எடுத்து கடைசியில் ஒரு கொத்தனாரால பெயிண்டரை லவ் பண்ணி இன்னைக்கு 2 பிள்ளையை கற்றுட்டு 10 பைசாக்கு புராஜனம் இல்லாமல் வீட்டில் உட்காந்து கிடக்குறோம். 10 பைசா வாழ்க்கையே போச்சா? இத்தனைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தாங்க பணம் கட்டி அந்த அம்மா. இன்ஜினியரிங் காலேஜில் 10க்கு போகும்போது தான் காதல். யார் மேலே? பெயிண்டர் மேலே. இது பிஏ படிக்கிற பொண்ணு நீ ஏன் 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத பிடிச்சி காதலிக்கிறாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எங்கேயோ வந்து காதல், அவசர காதல். இந்த வெம்பி போன படம் இப்படி இருக்கும், கழுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா அதனால வாலிப பிள்ளைங்களாம் வெம்பி வீணாப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நல்ல அந்தஸ்து சமுதாயத்தில் உங்களால் எவ்வளவு முன்னேற முடியுமோ ஏறுங்க, ஏறுங்க, ஏறுற வரைக்கும் ஏனியில ஏறுங்க. நான் தான் சொல்றேன். இப்போ ஒரு பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கு முஸ்ல, அந்த பையன் அந்த பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த பையன் இப்ப பிஇ ஃபெயில் ஆகிட்டு 5000 ரூபா வேலைக்கு நாய்மார் அழைச்சிட்டு இருக்கிறான். இப்ப இந்த பொண்ணு டாக்டருக்கு முக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருச்சுன்னா இல்லைங்களா, பிஎஸ்சி போச்சுன்னா யார் கல்யாணம் பண்ணிக்குவா? எம்எஸ்சி படிச்சவன் கல்யாணம் பண்ணுவான். இப்ப எம்பிபிஎஸ் படிச்சதுன்னா யார் கல்யாணம் பண்ணிங்க சொல்லுங்க பார்க்கலாம். எம்பிபிஎஸ்க்கு மேலே படிக்கலாம் இல்லைங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சான்னா இப்ப யாரை கல்யாணம் பண்ணலாம்? இப்ப எம்பிபிஎஸ் இது கல்யாணம் பண்ணாது. ஏன்னா இந்த அம்மா எங்க வந்துருச்சு? எம்பி வந்துருச்சு. அப்போ ஒரு எம்எஸ் இருந்தா பாருங்க. அப்படி இப்ப ஸ்தானம் உயர்தா? அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு கல்யாணம் மட்டும் இந்த ரோட்ல போறோம் கண்டக்டரையும் டிரைவரையும் கல்யாணம் பண்ணி மாடு மேய்க்கிற கல்யாணம் பண்ணி செத்து விடாதீங்க. எவ்வளவு அளவுக்கு உங்களால் வாழ்க்கையில உயர முடியுமோ உயர்ந்து அதுக்கு பிறகு காதலிச்சு கல்யாணம் பண்ண யாரும் வேணாம்னா காதலி, நல்லா காதலி, டைம் இருக்குது, செட்டில் ஆயிட்டு காதலி. காதலிக்காம கல்யாணம் பண்ணாரு அவசரப்பட்டு போவோம். நான் என்ன சொல்றேன், ஒரு சேலை போய் சாரதாசில் போயிட்டு 24 மணி நேரம் எங்க மாமா இருக்கிற சேலத்துல பொண்டாட்டி கொண்டு போய் ஜவுளிக்கலை உள்ளிட்டு உள்ளுக்குள்ள காலே வைக்க மாட்டார். ஒரு நாள் நான் போனதில்லை தம்பி. அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு 2 மணி நேரம் என் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ண கூட இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒழிய அதுவா ஃபோன் பண்ணி என்னை வாங்க கூப்பிடவே கூப்பிடாது. அதனால நான் ஜவுளி வைக்கல, எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. அவர் ஒரு பெரிய வக்கீல். இந்த 2 மணி நேரத்தில் நாங்கள் உட்காந்துன்னா நான் 4 லட்சம் சம்பாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் விட்டு என்ன செய்வார், போயிடுவார். எப்போ கூப்பிட்டு மறுபடியும் கால் கூட்டிட்டு போயிடுவார். ஒரு சேலைக்கு 2 மணி நேரம் கடையில் இருக்கிற அத்தனை சேலையும் புரட்டி நான் பர்த்டேக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்தேன். என் கூட ஒரு பேண்ட் வச்சிருக்கேன் இப்போ பைக்குள்ள. சாரதாசே கவுத்து போட்டு எடுத்தேன். காலா வலியா வலிக்குது. இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் 10 ரூபா பீட்ல இருந்து 1000 ரூபா பீட்டு வரைக்கும் சுனியிலிருந்து எல்லாம் அலசி எடுக்க ஒரு பேண்ட்டுக்கு ஒரு சட்டைக்கு அவ்வளோ நேரம். அதை போடாத சளிச்சு போடும் போடுமே. அந்த 10 போடுங்க அப்படிமே 10 போட்டு இதை சொல்லிச்சு அந்த அடுத்த 10 போடு அப்படின்னு. இல்லைன்னா ரிப்போர்ட் பண்ணிடுவேன் சூப்பர்வைசர்கிட்ட. ₹400 பேண்ட், ₹150 சட்டை. அதுக்கு அவ்வளவு போட்டு. சரி கவனிங்க, இப்ப என்ன சொல்றேங்க, ஒரு சேலைக்கு ஒரு பேண்ட்டுக்கு இவ்வளவு புரட்டு போட்டுறிய, அதை விட விளையாடப்பட்டதன் வாழ்க்கை. நீ கொஞ்சம் ட்ரை பண்றது பண்ணலாம், பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பயப்படாதீங்க. நல்லா போயிடுங்க, தப்பு கிடையாது. 10 மாப்பிள்ளை இருப்பாங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் மனசுலாம் கலங்கக்கூடாது. 100 மாப்பிள்ளை வந்தியா பிடிக்கலையா தூக்கி அஞ்சிட்டு போ, பயப்படாத. எனக்கு நல்ல மாப்பிள்ளை வர வரைக்கும் கத்திர விட மாட்டார். சரி மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்துட்டு போறாங்க, ஐயா பக்கமா இருக்கே, அவனுக்கு எல்லாம் உனக்கு என்ன பக்கம்? அதனால சேலைக்கு 10 கடை ஏறியாருங்க, மாப்பிள்ளைக்கு 10 மாப்பிள்ளை, 150 மாப்பிள்ளை பாரு, தப்பு கிடையாது. கத்தருக்கு சித்தமான வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நமக்கு தேவை கடவுளுக்கு சித்தமானவன் தான் வாழ்க்கை. நல்லா பொறுத்துருங்க, நல்லா அவசரப்படாம இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தேவன் தருவார். ரைட்டுங்க. அப்ப நல்ல நியாயமான ஆசைகளை நீங்கள் நல்ல ஜபத்துல வைத்து அதுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்களா அப்படின்னு பாருங்க. இது இன்னைக்கு ஒரு ஜபம், அடுத்த மாதம் ஒரு ஜபம் அப்படிலாம் என்ன கிடையாது. டெய்லி எழுதி வச்சு என்னென்ன காரியத்துக்காக ஜபம் பண்ணுறீங்களோ, உங்க பையனுடைய வாழ்க்கை, எதிர்காலம், வேலை இதெல்லாம் விடாம ஜபம் பண்ணுங்க. சில முக்கியமான காரியங்கள்லாம் மயில இறங்க போடாது. இயேசுவின் நாமத்தினால என்ன செஞ்சிருந்தீங்க, உபவாசத்தை போட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏங்க நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பொண்ணுக்கு 32 வயசு கல்யாணம் ஆகலன்னா தப்பு யார் மேலே? அந்த பொண்ணு மேலதான் தப்பு. அப்ப 32 வயசுக்கு நீ விட்டது தப்புமா? ரொம்ப 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 தப்பு. அப்பயே சொல்லிட்டேன், இனிமே நீ சொல்லி கை வச்சோம் நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டான்.
இனிமே நீ சோத்துல கலதான் நீ செய்யாத, நீ கேள்விக்காத. கத்தாவே நல்ல மாப்பிள்ளை இனிமே பிறக்க போறதில்ல, பிறக்கணுமா? இதுக்கே மூட்டு ஏற்கனவே பிறந்து கழுத வச்சு எங்கேயோ இருக்கிறான். அதனால எங்க இருந்தாலும் சரி உலகத்துல அவன் என்ன தேடி வரணும், அல்லது நான் அவனை தேடி போகணும், செய்தி எனக்கு வரணும். இயேசுவின் நாமத்தால கட்டுகளை உடைக்கிறேன், தடைகளை மாற்றுகிறேன். நல்ல மாப்பிள்ளை, குணசாலியான மாப்பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளைய கர்த்தர் எனக்கு நீ தந்ததுக்கு அவனுக்கு சோத்திரம் சொல்லி விடாத. சோத்திரம் 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 சோத்திரம். நீ திரும்பிட்டா நீ டிவி பார்த்துட்டு கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கிற நீ. அது இந்த விளையாட்டே வேணாம். உட்கார் சாப்பிட நிறுத்து. 9 மணிக்கு நீ சாப்பிட்ற ஆளாங்க, நீ 11 மணிக்கு சாப்பிட. ஒரு 2 மணி நேரம் வயிற்ற காட்டு போடு. கொஞ்ச நேரமா சோத்திரம் போடு. வயிறு திருப்பா சோத்திரம் 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 சோத்திரங்கிறீங்களா போடு. அது கூட இல்லைன்னா வடையும் பொண்ணாக்குமா தின்னுக்கிட்டு 2 கடை 2 இட்லி 2 வாழைப்பழம் இதெல்லாம் தின்னுக்கிட்டே கிடந்தோம்னா அவரு தொப்பை பெருசா போய் நடக்க முடியாம, ஐயா நடக்க முடியல ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறமா பொண்ணு குண்டாருக்குன்னு சொல்லிட்டு பாதி பேர் புதுக்கல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பெருக்கு எடுத்துடக்கூடாது. நேற்று நான் முடி வெட்டிட்டு உடனே, அண்ணே என்னை ட்ராப் பண்ணிருந்தேன் பஸ் ஸ்டாண்ட்லன்னா. சரி தம்பி உட்காருனே. பார்த்தா கடக்குன்னு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அவனை வச்சு எனக்கு ஓட்ட முடியல. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஆத்துக்கு போகிற குண்டை நான் பார்த்ததே இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு ஜபம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். எந்த கடையிலடா அரிசி வாங்கி திங்கிறீங்க, எனக்கு ஒரு சோத்திரம் போடுங்களாடா, எனக்கு ஏற மாட்டேங்குது. பத்திரமா இறக்கி வர வரைக்கும் சோத்திரம் போட்டுட்டு, அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே அப்படின்னா. அப்பதான் பார்த்தேன் என் பையன். நான் பின்னாடி பார்க்கும்போது யானைப்பட்டி மாதிரி போயிட்டு இருந்தான். அதான் 10th படிக்கிற பையன், ஜெயேந்திரா மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டு இருக்கான். அத்த சோடு. சரி, எதுக்கு சொல்லிட்டு இருந்த கதைய? இந்த கதைக்கு என்ன உபவாசம் போடணும். நல்லா உபவாசம் போட்டு, உபவாசத்தை நம்ப கூடாது. நான் 100 தடவை சொல்லியிருக்கிறேன். உபவாசம் 10 நிமிஷம் பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு பிரயோஜனமா இருந்தா உனக்கு ஜெபிப்பதற்கு அது ஒரு விஷயம். ஜெபிப்பதற்கு உனக்கு அந்த டயத்தை கூட்டி தருது. நம்ம உபவாசம் போட்டா அந்த ஒரு காரியத்தையே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு காரியத்தை அதே சோத்திரம் சோத்திரம். இப்போ உபவாசம் போகலன்னா நம்ம அப்படியே மறந்துடும், அப்படியே விட்டுறோம் காத்துல. அதுதான் சொல்லுது, உன்னுடைய ஜபத்தை தீவிரப்படுத்துவதற்கு தான் நான் சொல்றேன். நல்லா ஜபத்தை தீவிரப்படுத்துங்க. நீங்க உங்க பொண்ணு கூட பாரதி கூட என்ன செய்யணும்னா, நீங்க நல்லா ஜபம் பண்ணணும். உங்க அந்த அம்மாவுக்கு அந்த தலைகள்லாம் வந்துருச்சுன்னா அப்படி விட்டுறக்கூடாது. பாப்பா நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அம்மாவெல்லாம் விட்டுறக்கூடாது. கரெக்டான டாக்டரை பாருங்க பரமேஸ்வரி சிஸ்டர். முடிஞ்சா தஞ்சாவூர் பெரியாஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு அற்புதமாக பார்ப்பாங்க. தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் 1 பார்த்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூரில். அவ்வளோ தூரம் அங்கேயே போய் 2 நாள் அட்மிட் ஆனால் கூட தப்பு கிடையாது, விடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கையங்காலம் இழுத்துக்கிறது மாத்திரம் ரொம்ப ரொம்ப மோசமான வியாதி. அதாவது ஒரே விஷயம்னா, அது வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அது சரி பண்ணிப்பாங்க. ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கு கைங்காலம் இழுத்துக்கிறதுக்கு, மூளைக்கு போகிற நரம்புல ரத்த அடைப்பு, ரத்த கசிவு. இதுதான் விஷயம். இது வந்துருச்சுன்னா இதுதான், வேற காரணமே கிடையாது. 2 நரம்பு ரைட்ல போறது பிளாக் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் கால் 2 இழுத்துக்கும். லெஃப்ட்ல போற நரம்பு ரத்த அடைப்பு கசிவு எது வந்தாலும், நான் ஏற்கனவே 2 காரணம் சொல்லிட்டேன். ரத்த அடைப்பு ரத்த கசிவு, நரம்பு இப்படி கிழிஞ்ச மாதிரி இருக்கும், ரத்த கசிவு அதான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எது வந்தாலுமே பிளட்டு மூளைக்கு போகிறது, பிளட்டு இங்கே நம்ம நிற்கிறதுனால போதுமான பிளட் இங்கே போகிறதுனால பிளாக் இருந்தாலும் போகாது, கசிவு இருந்தாலும் தேவையான ரத்தம் போகலை இல்லைங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதாகிடும். உங்களுக்கு கிளாட்டாக இருந்துச்சுன்னா மாட்டிருப்பீங்க. உங்களுக்கு கசிவாக இருக்கும் தான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எல்லாம் விட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்டு கூடாது. நல்ல பேயை கட்டி ஜாம் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழியை பாருங்க. முக்கியமான காரியங்கள்லாம் உபவாசம் எடுத்து ஜாம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ரைட்டு. போன வாரத்தில் என்ன சொன்னேன்னு சொன்னால், எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையா இருக்கிற தேவனுக்கு அடி சொல்லுவார். வல்லமையாய் கிரியை செய்க தேவன் சொல்ல வருது. வல்லமையாய் கிரியை செய்ய வல்லவருக்கு. எபேசியர் 3 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அவர் என்ன கிரியை செய்யறாருங்க? வெளியே தான் கிரியை செய்யணும். நான் காது வாங்கணும்னு நினைக்கிறேன், வெளியில கிரியை செய்யணும். இல்ல நான் உனக்குள்ள கிரியை செய்யறேன். அதான் விஷயம். நான் உனக்குள்ள கிரியை செய்யறேன். நமக்குள்ள கிரியை செய்கிற பாருங்க, வல்லமையும் படிய நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. சொல்லுங்க என்ன வல்லமைங்க? அந்த வல்லமை இப்ப கிரியை செஞ்சுட்டு இருக்கு. உங்க மனசை மாத்தான் இவ்வளவு பெரிய பசங்கமே. உங்கள் உள்ள ஒரு சில வேலை நடக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளியே ஒரு மாற்றம் வரணும்னா உள்ள ஒரு மாற்றம் அவசியம். நான் மணிமேலம்மா
வெளியே ஒரு மாற்றம் வரணும்னா உள்ள ஒரு மாற்றம், சரீரத்துல சுகம் வேணும்னா முதல் மனதுல உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியமாக எண்ணம், ஆரோக்கியமாக வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள்ள அளவு உடம்பு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி வாசிங்க. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவருக்கு மறுபடியும் ஒரு வல்லவர். அப்ப நமக்குள்ள ஒரு வல்லமையா தேவன் கிரியை செய்கிறார் என்று கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். அதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலானா, நினைச்சதை பார்க்க அதிகமா செய்யறேன்னு தேவன் சொல்லிருக்கிறதுனால நீ நினைச்சாதான் செய்ய முடியுங்கிறது ஒரு கருத்து. நீ நினைச்சாதான் செய்ய முடியும். இப்ப யாரெல்லாம் கையில் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் 2 மடங்கா தரேன்னு சொன்னா நீங்க உடனே எழுச்சி ஒன்று என்ன செய்வீங்க? மணி பேசுறதுக்கு எல்லா காசையும் எட்ட கொடுத்துட்டு எண்ணி கணக்கு போட்டு கொடுத்து 2 கொடுங்கன்னு கேட்பீங்க. ஒரு அம்மா வெறுங்கையை நிட்டு 2 கொடுங்கன்னா என்ன கொடுப்பேன்? 4 அப்பு தான் கொடுக்க முடியும். வெறுங்கையை கொடுத்தா எவ்வளவு திருப்பி தர முடியும்? கொடுக்க முடியாது. எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணக்கூடாது. கொஞ்சம் கேளுங்க. போர் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? கேளுங்க. எல்லாம் போர் அடிச்சுன்னா அவ்வளவுதான், கத்தடி வார்த்தையை கேட்போம். அப்ப அதாவது 1 ரூபா கொடுத்தா நான் 2 ரூபா தரேன். நீ ஒண்ணுமே தராட்டி ஒண்ணுமே தர முடியாது. அப்ப தேவன் என்ன சொன்னாரு? நீ என்ன நினைக்கிறியோ அதை விட நான் பல மடங்கா இவனை ஆசீர்வதிக்கிறேன். நீ நினைக்காம இருக்கியாப்பா, நீ கார்ல போட நினைக்காம இருக்கிறேன், அப்படி போக நினைக்காத. ஓட்ட கார்லயாவது போட நினைச்சா புது கார்ல போக வச்சு அழகு பாக்குறேன். கீழ்த்து விடாம நான் கட்டினாண்டே நினைச்சா உன்னை ஒட்டு வீடு கட்டி நான் வேடிக்கை பாக்குறேன். ஆண்டவரே ஒரு கவலையும் செய்யாம போட நீ ஆசைப்பட்டா தங்கச்சேரியாவது நான் போட வைக்கிறேன். நீ நினைச்சதை விட நான் பல மடங்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் அப்படித்தான் செஞ்சிருக்கிறாரு. எல்லாருமே சாட்சி. நானா பங்கையும் கேட்டேன், வளையல் டீச்சரை கேட்கறேன், உங்க பையனுடைய கல்யாணம் நீங்க நினைச்சது நல்லா நினைச்சு நினைப்பீங்க. நீங்க நினைச்சது விட நல்லா செய்யறத நம்முடைய தேவன். நாமே சொல்லல, நினைத்ததை விட அதிகம் செய்கிறவர் காக்க. இப்ப ஏன் நமக்கு நடக்கிறதுனா அதே கேள்வியில வசனத்திலேயே பதில் இருக்கிறது. நீ நினைக்க தவறி இருக்கிறார். ஏதோ நடந்தா போதுங்க இல்லைங்க, எங்க நல்லா நடக்குன்னு நினைங்க. நீங்க நினைச்சதை விட அதிகம் செய்யறேன்னு சொல்றாரு. அதுமாதிரி சொல்லுங்க, நீ நினைச்சதை விட அதிகமா செய்யறேன். ஏன் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லும் பொழுது, பாபேல் என்று சொன்னால் குழப்பம் என்ற அர்த்தம், தாறுமாறு என்ற அர்த்தம், பைத்தியம் என்ற அர்த்தம். பாபேல் என்றால் ஒரு தடவை இந்த உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழித்த பின்பு ஜனங்கள்லாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இனிமே ஆண்டு கோவம் தான் தண்ணியால் அழிச்சிடுவாரு, நம்ம இமயமலை காட்டில ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவோம் வாங்க அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சாங்க. எதை விட பெரிய கட்டடம்? ஏன்னா முதல் வெள்ளத்துல இமயமலையே முடிஞ்சிச்சு. உலகம் முழுக்க தண்ணியை முடிக்க விட்டார். இந்த குழு குளிக்கிட்டார், உலகம் முழுக்க முடிட்டார். தண்ணி வக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. 40 நாள் பெஞ்ச மழையில தண்ணி வக்கிறதுக்கு 1 வருஷம் ஆக்கி விட்டார் கர்த்தர். அப்ப இவனுங்க பார்த்தானுங்க, அப்படின்னா நம்ம அதை விட உயரமா கட்டினா தான் நம்ம தப்பிக்க முடியும் என்று சொல்லி கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப வேதம் சொல்லிடுது, அற்புதமான கேள்வி எல்லாம் கவனிக்குமா. ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எது தடைபடாது? சொல்லுங்க, செய்ய 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 நினைத்தது. நினைத்தது அல்ல, செய்ய நினைத்ததா. அதாவது என்ன செய்யணும் நீ நினைச்சியோ செய்ய நினைத்தது. என்னங்க, இழுத்துட்டு ஓடுன்னு நினைச்சிட்டீங்க. ஓடுவானா ஓட மாட்டானா? ஆத்தாளுக்கு ஒரு வகை, அவங்க அப்பனுக்கு ஒரு வகை. போடா பிச்சைக்கார அப்பா அவங்கிட்ட போய் செருப்படி வாங்கணும்ல, அதனால ஓடணும். ஆனா சின்ன அறுத்தோடி நடுத்தல உட்காரப்பாங்கல்ல அப்ப. இப்படிதான் பிள்ளைங்கெல்லாம் இப்படி போகுதோ பரவாயில்ல. கடவுளுக்கு விருப்பம்னா நல்லபடியா அமைச்சு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அவசரப்படாதீங்க. கனியா நீங்க ஊதி பழுக்க வைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஊதி 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 பழுக்க வைக்காதீங்க. பழம் தானா கனின்னு அப்படியே. பைபிள் ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா அப்படி தேன் கூட்டிருந்து ஒழுகும் தேனம் அப்படிங்க. அப்படி அங்கிருந்து ஒழுகணும். நீ போட்டு பிசுக்கி கசக்கி அப்படி குடிக்கூடாது. சில காதல் விஷயத்துல கடவுளை கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. காதல் விஷயம் மட்டும், கத்திரிக்காய் விஷயம் மட்டும், ஆடு ஆகட்டும் மாடாகட்டும். நீ மாடு பிடிக்க போற தடை வருது, மாடு பிடிக்க போற தடை வருது, நீ உட்காந்து ஜெபம் பண்ற. பேயா இருந்தா என்ன 3வது தடை வருமா? சத்தியமா வராது. ஒரே ஒரு ஜெபம், பீசாச கடைசி தடவை சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால செருப்பாலே ஒன்று அடிக்கிறேன், நீ கிரியை செய்யக்கூடாதுன்னு நான் கட்டளை கொடுக்குறேன்னு சொன்னா 3வது தடை வராது. அவ்வளவு இந்த குட்டி பிள்ளை ஓடிடுவோம். அதே தாண்டி தடை பண்ணுச்சுன்னா தேவன் எதுவும் கூட சொல்ல வரான்னு அர்த்தம். தேவன் அதை வேண்டாம் அப்படிங்கிறார்.
இல்லை ஆண்டவர் எனக்கு அதே மாடு வேணும்னு நீ தோக்குற, எனக்கு அதே மாடு வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது உனக்கு வேணும்னா அவன் வாசல்லே கொண்டாந்து தேவன் விட்டுட்டு போச்சிருப்பாரு. நீ கெஞ்சி அவன் தராம போறானே. ஹலோ, நீ கெஞ்சி நீ ஜெபம் பண்ணி அவன் தராம போறான்னா அதுல ஒரு விஷயம் இருக்குங்க அர்த்தம். சொல்லுங்க, கட்டாயம் அவன் ஏன் கேட்குற? ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கிற, கெஞ்சி கெஞ்சின்னு பாக்குறான், ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. ஒத்துக்க அவ கிடையாது. ஹலோ, நான் சொல்றேன், மேல இருக்கிற ஒத்துக்கல, அதனால்தான் இவன் ஒத்துக்கல. ஹலோ, ரைட்டா தப்பா? அவர் ஓகேனா கையில கொடுத்துருவாரு. அவன் பெரிய புஷ்கவத்தை வருது, அவன் மனசு பார்க்கறது கத்தக்கண்ண பெரிய காலியா? அவன் இழுத்தாவே கத்தர் அவன் உனக்கு ஷூட் ஆகாதுடா, உனக்கு அது மேட்ச் ஆகாதுடா தம்பி அப்படிங்கிறாரு. பார்க்க வெள்ளையும் சொல்லியுமே இருக்குங்க ஐயா. இதே சொல்லப்ப 100 பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. கல்யாணம் பண்ணி அவன் 10 பேர்த்த பாப்பா. அப்ப என்ன செய்ய போற? கத்தருக்கு தெரியுங்க. அவர்கிட்ட நீங்க ஊதி பழுக்க வைக்கிற வேலையை தயவுசெய்து கட்டாயப்படுத்தாதீங்க. அவரை பிடிச்சிட்டு திங்க, அவருக்கு ரொம்ப போட்டு திங்க போங்க, அமுக்காதீங்க அவரை. அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யல. ரைட்டுங்க. அப்ப நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்ப நம்ம நினைக்க வேண்டும். அவங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இதுதான் என்ன செஞ்சுட்டாரு, நாம இறங்கி போனாதான் முடியும்னு சொல்லிட்டாரு. அவங்க அந்த அளவுக்கு பெரிய விஷயமா பண்ணாண்டாரு. என்ன உங்களுக்கு பாருங்க, அங்க இருந்துகிட்டே அவர் சரி பண்ணாம நம்ம இறங்கிதான் போகணுப்பா, நம்ம அப்படின்னா பெரிய மேட்டா சின்ன மேட்டா கடவுளே இவங்க இறக்கானுங்க. ஏன்னா இவன் என்ன முடிவு பண்ணாங்க, செய்ய நினைத்து விட்டார்கள். சொல்லுங்க, என்ன செய்ய நினைச்சுட்டான்? ஒரு பெரிய கட்டடத்தை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றது, ஆரம்பித்து விட்டார்கள். செய்ய நினைத்ததுன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. அவ கத்தர் பார்த்தாரு, இனி இவங்க என்ன செய்ய முடியாது. பாருங்க, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் 12 ஆயிட்டார். எப்படிங்க டீச்சர்? எப்படி டீச்சர் சொல்லுங்க? அப்படி பார்க்கணும், கமலர் அத்தனை பேர் விபச்சாரக்காரன். என்ன சொல்றீங்க? எல்லா கிளவி விபச்சாரி. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமாங்க, இந்த அந்த பாரதி விஜய் நல்லா இருக்கான் அப்படிங்குது, அந்த கலை எம்ஜிஆர் நல்லா இருக்காங்க. எல்லாரும் அப்ப சரி கவனிங்க. அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னா, எந்த இச்சையை தேவன் சொன்னார் அப்படின்னா, இங்க வந்துச்சு பார்த்து ஒரு வசனம், செய்ய நினைத்தது ஒன்றும் என்னதுங்க, அந்த பொண்ணு அடைஞ்சு ஆகணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டானா கர்த்தர் சொன்னாரு, இவன் அடையாம ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி, இனி வண்டி நிற்காது. அதுதான் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் பண்ணினதாயிற்று அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. விபச்சாரம் பண்ணினதாயிற்று. அப்ப செய்ய நினைத்தது அதுதான், அது டன், அது முடிஞ்சிருச்சுட்டார். என்னைக்கு ஒருத்தன் செய்யணும்னு நினைச்சிட்டானோ, ஓடணும்னு நினைச்சிட்டானோ, சாகணும்னு நினைச்சிட்டானோ, அன்னைக்கு அவனை கயிறு எல்லாம் போட்டு நீங்க அடக்கவே முடியாது. அதான் செய்ய நினைத்தது. அப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு என்ன இருக்குன்னு கத்த சொன்னாரு, வல்லமை இருக்கிறது. அதுதான் அந்த நினைவு எண்ணங்களுக்கு உள்ள வல்லமை என்று நான் சொன்னேன். அதை குறித்து போன வாரம் பேசுறேன். இப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு வசனம் எடுத்தேன், நீதிமொழி 23 ஒரு வசனம் எடுத்தேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அந்த வசனம் தான் நான் கண்டுபிடிச்சு வாசிங்க. நீதிமொழி 29:18 வாசிப்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம், தீர்க்கமான தரிசனம் எல்லாம் கவனிக்கணும். அப்ப தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் நாசமாய் போய்விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ரபாக்கா சந்துரி வினாதியா கத்துனே என் மகளே, இந்த தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கமான தரிசனம், தீர்க்கமான தரிசனம் இல்லைங்களா? அது போன வாரத்தில் நான் சில உதாரணங்கள்லாம் சொன்னேன். கையை கழுவத்துக்கு பேரு ஹேண்ட் வாஷிங்கிறீங்க, மூஞ்சி கழுவத்துக்கு பேரு ஃபேஸ் வாஷிங்கிறீங்க, துணி துவைக்கிறதுக்கு பேரு ட்ரெஸ் வாஷுங்கிறீங்க, கார் கழுவத்துக்கு பேரு கார் வாஷுங்கிறீங்க, எல்லாத்துக்கும் வாஷுங்க சொல்றீங்க. வட இந்தியாவில் குளிக்கிறதுக்கு தான் சொல்றான் வாஷ்ரூம்ங்கிறான்.
அப்போ வாஷுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? துவைக்கிறதுன்னு சொல்லுவானா, கழுவுறதுன்னு சொல்லுவானா, குளிக்கிறதுன்னு சொல்லுவானா? இது போல பைபிள் இருக்கிற மொழியாக்கங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு மொழியில எழுதிட்டான், அவன் ஒரு மொழியில. இன்னைக்கெல்லாம் நீங்க சொல்ற திருவள்ளுவருக்கு கொடுக்குற வியாக்கியானத்தெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஒரு 90% சரி, 100% நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் என்ன நினைச்சு எழுதுனான் தெரியாது. அவன் என்ன நினைச்சு எழுதுனான்? இப்ப ஞாலம் அப்படிங்கிறீங்க, ஞாலம்னு தமிழ் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா 25 அர்த்தம் போட்டிருக்கான். நீ பூமின்னு அர்த்தம் எடுத்துக்கிற. அவன் வேற அர்த்தம் எழுதியிருந்தானா நம்மளுக்கு தெரியும். ஒண்ணு இல்ல, இந்த துப்பாக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாயுதும் மாதிரி இருக்கா, அதுக்கு 10 பேர் சண்டை போடுறான். இந்த அர்த்தம் கிடையாதுங்கிறான், இதுக்கு இதுதாங்கிறான். ஒன்னும் 2 பேருமே படிச்சவனுங்க, 2 பேருமே பிஏ லிட்டரேச்சர்ல டிகிரி வாங்கினவனுங்க, 2 பேருமே 2 அர்த்தம் சொல்றாங்க. இந்த அர்த்தம் கிடையாதுங்க, இது இந்த அர்த்தம் தாங்க என்று சொல்லி அவன் என்ன சொல்றான்? மழை இல்லைன்னு சொன்ன உடனே விதையை நினைச்சுக்கிட்டான். துப்பாக்கு துப்பாயுது பையன் சொல்லலாம். இவன் சொன்னீங்க துப்புன்னா செயல் என்ற அர்த்தம். அட துப்பு கெட்டவனேன்னு சொல்றீங்களா, அது என்ன அர்த்தம்? ஒரு ஐயா சொல்லாரு டிவியில, டிவி பண்ணவர். துப்புனா செயலுங்க, துப்பா இருக்குன்னா ஒரு செயலை செய்ய நினைத்தவனுக்கு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. அற்புதமா எனக்கு நல்லா இருந்துச்சு. அவனுக்கு கடவுளுடைய உதவி அவன்கிட்ட இருக்குயா. அதான் துப்பாக்கு துப்பாயன்னா நீ துப்பு துப்புனா நீ ஏன் வேற எடுத்துக்கிற? ஏன் துப்புக்கு இந்த ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. பாருங்க இப்ப பிரச்சனை. ஒரே வார்த்தையை வச்சுக்கிட்டு இவனும் படிச்சவனா அவனும் படிச்சவனா, அவன் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறான், இல்லை ஒரு வியாக்கியானம் கொடுக்குறான். பாருங்களேன். அப்ப அது போல இந்த மொழியாக்கம் போடும் பொழுது என்ன டீச்சர், அப்ப மூல பாஷையில என்ன இருக்குதுன்னு போட்டுக்கலாம். பாருங்க, கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஐடியோ அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது வியாக்கியானம் பார்க்கும் பொழுது கதறுதல், கத்துதல், கெஞ்சுதல், கூத்தாடுதல். ஒரு குழந்தை பாலுக்கு கத்துக்கு பாத்தீங்களா, அது கிரேவுங்கிற ஒரு வேர்டு போடுறோம், ஏங்குதல் அப்படிங்கிற பல அர்த்தம் வருது. இதுல எதை போடுறது? தமிழ்காரன் கேட்டுக் கொள்ளுவது எதுவோன்னு போட்டான், இங்கிலீஷ்காரன் பார்த்தான் விரும்பி கொள்ளுவது எதுவோன்னு போட்டான். இங்கதான் சிக்கல், இங்கதான் சிக்கல். ஏன்னா தமிழ்ல புரியுதுங்க எல்லாம் அதே இடத்துக்கு எதையும் எடுத்துக்கோ, யாரும் வேணா அது ஒரு அர்த்தம். எத்தனை மொழி தெரியுதோ அத்தனை கருத்து நமக்கு நல்லது. எல்லாரும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாம் அர்த்தம் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவருடைய அர்த்தத்தை தான். ஆமா, அவருக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். நீ அதே இடத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஏன் வெயிட் பண்ற? எல்லாம் ஆல்ரெடி ஊழியக்காரன் தான் சொல்றாங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, எடுத்துக்கலாம். சரிங்க. அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம? அந்த தீர்க்கமான தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அனைவரும் பேசி பேசுற தீர்ப்பு எடுத்துக்கொள்ளாமல் எதிர்காலத்தை குறித்து தீர்க்கமான தரிசனம் நமக்கு தேவை என்று கடந்த வாரத்தில் நம்ம சொன்னோம். அதுக்கு உதாரணமாக அப்துல் கலாம் 2020ஆம் ஆண்டு இந்திய நாடு வல்லரசு நாடாய் மாறும் என்று சொன்னார். கடவுளை கேட்டு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல, சாமியாடியை சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல. பொருளாதார வளர்ச்சியை பார்க்கும் பொழுது, விஞ்ஞான வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இந்திய நாடு 2020 வல்லரசாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைச்சதுனால, யாரு அப்துல் கலாம் நினைச்சதுனால, அது உலகமெங்கும் பிடிச்சிருந்த வார்த்தை, அது சாதாரண வார்த்தை நினைச்சுக்காதீங்க. 2020 வல்லரசாய் நாடுன்னு சொன்னது சாதாரண கிடையாது. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு விஞ்ஞானி, மகாபெரிய அறிவாளி, இந்திய தேசத்திலே ஒரு அறிவாளி. அந்த அறிவாளி அந்த வார்த்தையை சொன்னதுனால உலகமே இப்ப பயந்துட்டு இருக்கிறான். ஒரு முக்கியமான ஒரு ஆள் இந்தியாவை குறித்து ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாரு. இந்த கணிப்பு தான் தீர்க்க தரிசனம். இந்த கணிப்பு தான். இப்ப இதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தங்க அப்படின்னு சொன்னா, உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும்? தீர்க்கமான தரிசனம் இருக்கணும். பையன் என்ன ஆகும்னா டக்குன்னு சொல்லணும், அதானே தெரியல, ஆடு மேய்க்க போலாம், நம்ம ஆடாது மேய்க்க போலாம், இல்ல முடிவெட்டவாள் அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு கூடாது. ஆமா, உனக்கு ஏன் புள்ள அப்படி தாறுமாறா இருக்கிறான்னா, நீ இன்னும் என்ன உனக்கு என்ன வரல, உனக்கு தீர்க்கமான தரிசனம் இல்லாதனால நீங்க உன் பையன் ஆடு மாடு வச்சுட்டு இருக்கான். நீ என்னைக்கு தீர்மானம், நீ பாத்தீங்க புள்ளைய பெக்கும் போதே தீர்மானம் எடுத்துருந்தா, ஹலோ புள்ளைய பெக்கும் போத ஆண்டவரே உனக்கு என்ன வேலை, உன் பையனை என்ன ஆக்கணும், தமிழ்நாட்டில் எந்த வேலை நல்ல வேலை உனக்கு தெரியாது, எவன் நல்லா படிச்சவன், உன் சொந்தத்துல எவன் ரொம்ப படிச்சவன் இருக்கானா இல்லையா, ஒருத்தனா இருக்கணும் மாட்டானா, அவனை குறிச்சு ஐயா என் பையன் 15 வருஷம் கழிச்சு படிக்கும் போது அவன் என்ன படிப்புங்க படிக்க வைக்கலாம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு வருஷா வருஷம் நீ கேட்டுட்டே இருக்கணும். எதுக்கு அதிக சம்பளம், எதுல அதிக பேரு, எதுல அதிக புகழ் இருக்குது சொல்லுங்க, அதுக்கு என்னங்க படிக்கணும், அதுக்கு என்னங்க மார்க்கு, அதுக்கு என்னங்க செய்யணும், எல்லாமே செய்யக்கூடாதா? எங்க அக்கா பையன் நான் மறுபடியும்
பையன் 1150 மேலே எடுத்துருக்கிறான். கட் ஆஃபில் அரை மார்க்கு போயிடுச்சு. டாக்டருக்கு 6 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுட்டான். அரை மார்க்குக்கு கட் ஆஃபில் அரை மார்க் போயிடுச்சு. 6 லட்ச ரூபா கட்டுட்டான். நான் என்ன சொன்னேன், நான் நீ ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா, உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல ஸ்கூலில் நீ சேர்த்த, அதனால அவ்வளோ மார்க் எடுத்தான். தமிழ்நாட்டிலேயும் எது நல்ல ஸ்கூல்னு சேர்த்துருந்தேன்னா உன் மகன் கட் ஆஃபுக்கு மேலே குட் ஆஃப்குள்ளே போயிருப்பான். லோக்கலில் படித்த ஸ்கூலுக்கே 1150 தாண்டினானா நீ ஊருக்கு நல்ல ஸ்கூல் தான் பார்த்த. அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டோட நல்ல ஸ்கூலை நீ பார்த்து அங்கே படிக்க வச்சிருந்தா சொல்லுங்க. படிக்க வச்சிருந்தனா இன்னைக்கு 30 லட்ச ரூபா மிச்சமா? 30 லட்ச ரூபா மிச்சமா? இந்த மிச்சம் எப்படி வந்துச்சு? நீ கரெக்டாக திட்டம் போட்டுருக்கணும், நீ கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கணும். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் மாடு மேய்க்கிற ஸ்கூல்லையும் குதிரலாயத்துலையும் கொண்டு போய் படிக்க வச்சு விட்டு என் பையன் வந்து இன்ஜினியர் படிக்கல, டாக்டர் படிக்கலன்னா எப்படி படிப்பான்? உங்களுக்கும் சொன்னது சார், 10க்குள்ள நீங்க முடிவு பண்ணாதான் 12 நீங்க செட்டில் பண்ண முடியும். 11, 12க்குள்ள நீங்க அவன் லைஃப் செட்டில் ஆகலன்னா சரிதானே பாப்பா? பாரதியம் பேரு சரிதானே? 12ல நீ எடுக்கிற மார்க் தான் உன் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. சரியா? நீ டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, பிஎஸ்சி படிக்க போறியா, நர்ஸ் படிக்க போறியா, இல்ல கல்யாணம் மட்டும் பிள்ளை பார்க்க போறியா, எல்லாமே நீ 11, 12க்குள்ள உன் தலையெழுத்தை முடிக்கிறாங்க சார்.